ஹாய் வணக்கம் சார். இப்போ நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பகவான் மாதுளைன்னு சொல்லுவாங்க. அதாவது பூ எல்லாமே சின்ன செடியிலேருந்தே உங்களுக்கு பூ ஸ்டார்ட் ஆகும். எல்லாமே கட்டிங் பிளான்ட் தான். ஸோ சீட்லேருந்து தான் உங்களுக்கு லேட் ஆகும் பூ வரத்துக்கு. ஸோ எல்லாமே பட்டிங் பிளான்ட் தான், ஓகேங்களா. ஸோ ஸ்டிக் வச்சு அதில் பட்டிங் பிளான்ட்டோடு தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளான்ட்டும் ஹெல்த்தியாக இருக்கும். எல்லாமே உங்களுக்கு காய் பூ பிஞ்சியோடு தான் இருக்கும். பாருங்கள், இதோட ஹைட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 to 6 ஹைட்டில் இருக்கும். எல்லா செடியிலையுமே பாருங்கள் காய் பார்த்திங்களா, சூப்பராக இருக்கும். ரவுண்ட் ஷேப்பில் நல்லா அழகாக இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இது தான் கொண்டு வந்து நம்ம சேல் பண்ணுவாங்க. நம்ம வாங்குறோம் இல்லைங்களா, இந்த பகவான் வெரைட்டிஸ் தான் வாங்கிட்டு இருக்கோம். ஸோ பார்த்திங்கன்னா இதில் 3 கவர் சைஸில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து 7-8 சைஸ் கவரில் 7-8 கவர் சைஸ்லையுமே உங்களுக்கு மேக்ஸிமம் பூ பிஞ்சு வந்துடும். 1 or 2 செடிகள் மட்டும் தான் ஒன்றும் பூ இருந்திருக்காது. மற்ற எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து இதுலேயும் பூவோடு இருக்கும். ஸோ பழம்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து சீட் எல்லாம் வந்து ரெட் நல்லா டார்க் ரெட்டாக தான் இருக்கும். ஸோ சீடு வந்து ரொம்ப சாஃப்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து 7-8 கவர். இது வந்து 13-13 சொல்லி 10 கிலோ கவர் சைஸ் இருக்கும். ஸோ இதில் 10 கிலோ கவர் சைஸ் பார்க்கும்போது நல்லா உங்களுக்கு 6 டைப்பில் இருக்கும். ஃபுல்லாக பிரான்ச்சஸோடு நிறைய பூவோடு இருக்கும். ஸோ இது மாதிரி பகவான் வெரைட்டிஸ் மாதிரி வந்து நீங்கள் தோட்டமாக கூட போடலாம். இல்லை மாடி தோட்டத்தில் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். பெரிய ட்ரம்மில் ஒரு 100 லிட்டர் ட்ரம்மில் வச்சாவே போதும். உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான மாதிரி வந்து நம்ம மாடி தோட்டத்திலே வளர்த்துக்கலாம். ஸோ கமர்ஷியலாக நீங்கள் தோட்டம் போடணுனாலுமே பகவான் வெரைட்டிஸ் மாதுளை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு மகசூல் நிறைய வரும். ஸோ மாதுளை வந்து தெரியும் எப்போவுமே நல்ல ரேட்டு போயிட்டுருக்குன்ட்டு. ஸோ விவசாயிக்கு ஒரு நல்ல இதுதான். பட் அணில் இல்லாத ஏரியாவாக இருந்துச்சுன்னா மாதுளை வந்து நல்ல விவசாயமே பண்ணலாம். ஸோ விவசாயிக்கு ஏற்றது தான். ஸோ இதோடைய குழி நடுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த கவரில் வந்து ஈரம் இருக்கக்கூடாது. நடும்போது ஈரம் இல்லாமல் ட்ரையாக இருக்கணும். இப்படி கை வச்சு அழுத்தும்போது இப்படி ப்ரெஸ் ஆகக்கூடாது. ப்ரெஷ் ஆகாமல் நல்லா கொஞ்சம் டைட்டாக இருக்கும். சப்போஸ் நாளைக்கு நடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்றைக்கி வந்து தண்ணி நிறுத்திட்டு கவர் சைடில் கட் பண்ணிவிட்டு இந்த மண் உடையாமல் ஒரு 1 அடிக்கு 1 அடி குழி எடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நல்லா மக்குன்னு தொழு உரம் இதெல்லாம் போட்டு நல்லா மண்ணில் கலந்து விட்றணும். ஃபஸ்ட்லேயே அப்படியே போட்டு விடக்கூடாது. மண்ணும் எருவும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமெல்லாம் நீங்கள் இந்த கவரில் ட்ரை ஆனதுக்கப்புறம் கவரை கட் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே செடி கவருக்குள்ளே வச்சுட்டு இந்த அளவுக்கு, அதாவது கவரில் இருந்து மேலே 1 இன்ச் சைஸுக்கு பாருங்கள், எங்கள் காட்ட பாருங்கள், கவரில் இருந்து இந்த 1 இன்ச் ஹைட்டுக்கு மட்டும் மண் போட்டால் போதும். ஸோ 1 அடி ஆழத்தில் போய் அப்படியே குழிக்குள்ளே வைக்க தேவையில்லை. இந்த குழி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு 6 அடி அந்த நம்ம பாத்தி கட்டும் ரவுண்ட் ஷேப்பில் தண்ணி விடுறதுக்காக. ஸோ அதனால் அந்த பள்ளம் வச்சுட்டு நீங்கள் மண் தண்ணி விட்டிங்கன்னா சூப்பராக வரும். செடி வந்து பிளான்ட் டெத் ஆகாது. நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னென்னா இன்றைக்கி போன உடனே தண்ணி ஊற்றிடுறாங்க. தண்ணி ஊற்றிட்டு அந்த ஈரத்துலேயே கவரை கட் பண்ணும்போது இந்த மண் எல்லாம் உடையும். ஸோ அப்போ அந்த வேரில் இருந்து மண் எல்லாம் பிரிய ஆரம்பிச்சிடும். அப்படி வேரில் இருந்து மண் பிரிய ஆரம்பித்ததுனாலே கண்டிப்பாக சரி டேமேஜ் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இப்போ ட்ரையாக இருக்கும்போது மட்டும் நீங்கள் கவரை கட் பண்ணிட்டு எடுங்க. தோட்டம் போடும்போது பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2 தண்ணி மட்டும் போடுங்க. நட்டு ஒரு தானே மட்டும் 3 நாள் கழிச்சு தண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் வாரத்துக்கு 2 தண்ணி மட்டும் விடுங்க. செடி எதுவுமே ஃபெயிலியர் ஆகாது. ஸோ அப்புறம் மாதம் ஒரு 2 டைமாவது தொழு உரம் போட்டு கொத்தி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். மாடி தோட்டமாக இருந்தாலுமே தொழு உரம் போட்டு